கொத்தடிமை பொன்ராஜ் அவரை கண்டிச்சு இன்னைக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு ECRP சரவணன் அவர்கள் தாம்பரம் காவல் ஆணையத்திடம் ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த கழக நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகளோட சேர்ந்து புகார் அளிச்சிருக்காரு. என்னன்னா, பொன்ராஜ் அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழக தோழிகளை தவறா சித்தரிச்சதுக்கு இதுக்கு இதர கட்சிகளுமே கொஞ்சம் கருத்துக்கள் தெரிவிச்சா இன்னும் இந்த போராட்டம் வலுப்பெறும். என்ன ரீசன் அப்படி பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணா சொன்ன மாதிரி எல்லா வீட்லயுமே தான் பெண்கள் ரசிகர்கள் இருக்காங்க விஜய் அண்ணாக்கு. ஸோ பொன்ராஜ் சொன்ன வார்த்தை எல்லாருமே தான் குறிப்பிட்டு, ஆனா மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பெண் அப்படின்றது எதுவும் பட்டு பணாம மன்னிப்பு கேட்டிருக்காரு. சேம் லைக் SV சேகருமே அதே தான் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து மன்னிப்பு கேட்கறது பகிங்கரமா யாரும் கேட்கல, சும்மா எடுத்தோம் மன்னிப்புன்னு ஒன்று கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இதுல முழு அரசியலுமே இருக்கு. மக்களே நல்லா சிந்திங்க. அவதூறு பரப்பத்து, அவதூறா பேசுறது திமுக கட்சி மட்டும்தான். சிந்திச்சு வாக்களிங்க. அடுத்த 5 வருஷம் நம்ம யாரால ஆள போறோன்றது நம்ம கையில தான் இருக்கு. நன்றி.